ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு 25,000 கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்கில் ரெட்மி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ரெட்மின்றேன், ஷோமியோட தத்துப்பில் போக்கோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. சைனாவில் தான் பார்த்தீங்கன்னா அது ரெட்மி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போக்கோ F5 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னொன்று, இந்த ROG 7 அண்ட் ROG 7 அல்டிமேட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ரேட்டை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ROG 7 ரேட்டு பார்த்தீங்கன்னா 75,000 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது. இல்லை இந்த அல்டிமேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 99,999 ரூபா, ₹1,00,000 ரூபா கம்மியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ROGயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி கேட்டகரி. கேமிங்காக மட்டுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை தாராளமாக வாங்கலாம். ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே நல்லாயிருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ அது ஒரு தனி கேட்டகரி. அதுக்கு மேலே தனியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நான் அந்த ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பேன், அதிலே கேம் விளாடுவேன், அதிலே ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவேன், கேஷுவல் யூசேஜ் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். நார்மலாக ஃபோன் கால் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஹோல்ட் பண்ணுறதே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க, 75,000 1,00,000. ஸோ கேமிங் பீரியட் யாராச்சும் இருந்தால் வாங்கினீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ போடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்தபடியாக அந்த iPhone 15 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ்ன்றது சொல்லியிருக்காங்க. ஒரு பிரபலமான வெப்சைட்டில் வால்யூமோட அந்த ப்ளஸ்ஸு மைனஸு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன் ஒன்றுன்றது இருக்கும். எப்படியும் அந்த வைப்ரேஷன் மோடுக்கு நம்ம ஆன் பண்ணி எனேபிள் பண்ணலாம். அந்த பட்டன் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் அப் டவுன் பட்டன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்களாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வட்டம் iPhone 15 ஓரளவுக்குனாச்சும் டிசைனில் மாறுதலை எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல நண்பா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இந்த போக்கோ F5 இதை பார்க்க முன்னாடி ரெட்மியோட நோட் 12 டர்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபீஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. அதாவது சர்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இதை நம்ம போக்கோ தரப்புலேருந்து போக்கோ F5 நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சு. இதில் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1200 சம்திங்கிறது போட்டுருந்தானுங்க. இது ஒன்றும் அஃபீஷியலாக தெரியல. பட் நல்ல ஒரு டிஸ்பிளே வழக்கம் போல் அந்த ரெட்மியோட நோட் சீரீஸ்லாம் கொடுப்பானுங்களா அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸோ அது இருக்குது போக்கோ F5ல. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர். ஸோ 5G பேண்ட் எத்தனை இருக்குன்றது அஃபீஷியலாக அவங்க லான்ச் ஈவெண்ட் வைக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க. எப்படினாலும் 10க்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் பார்ப்பீங்க. ஸ்னாப்ட்ராகன் 870க்கு ஈக்குவலாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. பட் இன்றைக்கி தேதிக்கு இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். ஸோ அதனால் நான் 870க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசரோடு வச்சுருக்கேன், லேட்டஸ்ட் ப்ராசர் 7+ Gen 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனக்கணக்கு போட்டுறாதீங்க. என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு அந்த 8+ Gen 2 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 888+ இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த இதோட வரப்போகுது. கேமராவில் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, அப்புறம் ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, டைப்-C போர்ட்டு, டூயல் ஸ்பீக்கரு, ப்ளூடூத் 5.3க்கான ஆப்ஷன், IP58க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 25,000 வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 25,000 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இந்த 25 to 30 எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேம் பீரியடாக இருந்தால் அந்த கேமிங் ப்ராசர் கொண்டு ஸ்னாப்ட்ராகன் 888 அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை போன பழைய ஜென்ரேஷன் ப்ராசரை வச்ச ப்ராசர் கொண்ட ஃபோன்ஸும் இருக்குது ரியல்மி சைடு. ஸோ அது முதல் லான்ச் ஆகிட்டு என்ன ஏதுன்றது கேமரா டிபார்ட்மெண்ட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரெட்மியோட நோட் 12 டர்போ இந்தியாவில் போக்கோ F5 இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் லான்ச் ஆக போகுது.
ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு எதை பற்றி கவர் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை நண்பா.